நீங்கள் ஒரு டேட்டா செட்டில் ஒர்க் பண்ணும்போது குறிப்பிட்ட காலம் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு மேனுவல் ஆப்ஷன் தவிர வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிருக்கீங்களா? சூஸ் காலம்ஸ் ஃபங்க்ஷன் உங்களுக்கானது தான். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவா. இது பேஷன் ஃபார் எக்ஸல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூஸ் காலம்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை எப்படி டைனமிக்காக ஒரு டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸலில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக சின்டெக்ஸை பார்த்துக்கலாம். சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூஸ் காலம்ஸ்ன்றதில் பார்த்தீங்கன்னா 2 மேண்டேட்ரி ஆர்கியூமெண்ட்டும் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் ஆர்கியூமெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரே ஒரு காலம் நம்பர், ஓகேங்களா, இது மட்டும் மேண்டேட்ரியாக கொடுக்க வேண்டியிருக்கும். மற்ற நம்பர் ஆஃப் மல்டிபிள் காலம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா கொடுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். அரேன்றது ஒரு பர்டிகுலர் டேட்டா செட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிப்பீங்க. அதில் எனக்கு 7th காலம் வேணும், 4th காலம் வேணுன்றது காலம் நம்பர், ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு 4th காலம் வேணும், அடுத்தடுத்து 2nd காலம் வேணும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7th காலம் வேணும் அப்படின்னா அப்போ 4,2,7 அப்படின்ற மாதிரி கொடுக்குற மாதிரி வரும், ஓகேங்களா. வாங்க குயிக்காக எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் ஒரு டேட்டா செட் இருக்குது. இந்த டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 8 காலம்ஸ் இருக்குது. ரெஃபரன்ஸ்க்காக நான் நம்பர் மேலே உங்களுக்கு போட்டிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 காலம்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஆனால் நமக்கு இது 8 காலம்ஸ் இருக்குது. ஒருவேளை நமக்கு மல்டிபிள் காலம்ஸ் இருக்குது, ஒரு 100 காலம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த 100 காலம்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு 5 காலம் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு தேவை அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இதை எடுத்து காப்பி பண்ணி போடுறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து உங்களுக்கு டேட்டா வர்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு முறை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி போடுற மாதிரி ஒரு சூழல் இருந்தால் அது வேறு. ஆனால் அந்த டேட்டா பேஸை வச்சு ஃபர்தராக நீங்கள் இன்னும் கூட வேறு ஏதாவது ஒரு அனலைசிஸ் பண்ண போகிறீங்க, இல்லை அந்த பர்டிகுலர் டேட்டாவை பார்த்தீங்கன்னா டைனமிக்காக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு சூஸ் காலம்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூஸ் காலம் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு சூஸ் காலம் அப்படின்னா சூஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும். டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சின்டெக்ஸ் ஓப்பன் அப் ஆயிரும். இதில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அரேன்றது செலக்ட் பண்ணணும். அரேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேட்டா பேஸ் தான் நமக்கு அரேவை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்துட்டு ரைட் ஆரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எண்டு வரைக்கும் செலக்ட் ஆயிரும். அதே மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு கொடுத்துட்டு டவுன் ஆரோ கொடுத்தீங்கன்னா டேட்டா கீழே வரைக்கும் செலக்ட் ஆயிரும். ஸோ மொத்த டேட்டாவை நம்ம ரேஞ்சு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ கொடுத்தீங்கன்னா ரைட் வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செலக்ட் ஆயிரும். லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக செலக்ட் ஆயிரும். அப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு டவுன் ஆரோ கொடுத்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் கம்ப்ளீட்டாக செலக்ட் ஆயிரும், ஓகேங்களா. கொடுத்துட்டு கமா கொடுங்க, ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா டேபிளில் இருக்கிறதுனால இங்கே சேல்ஸ்ன்றது உங்களுக்கு அந்த டேபிள் நேமை மொத்தமாக செலக்ட் பண்ணிடுச்சுன்னு காமிக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் காலம் நம்பர் தேவை. ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி கோடுன்றது 3rd காலம், கமா கேட்டகரின்றது பார்த்தீங்கன்னா 4th காலம், தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ன்றது 5th காலம், கமா உங்களுக்கான 2024 டார்கெட்ன்றது 7th காலம், கமா 2024 அச்சீவ்மெண்ட்ன்றது 8th காலம், ஓகேங்களா. இப்படி டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களோட டேட்டா பேஸ் அங்கேருந்து இந்த பர்டிகுலர் காலமில் இருக்கிற மொத்த இன்ஃபர்மேஷனையும் கொண்டு இங்கே கொடுத்துரும், ஓகேங்களா. ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மேட்ச் ஃபங்க்ஷனை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா மேட்ச் ஃபங்க்ஷனை சூஸ் காலம்ஸோட ரேப் அப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த காலம்லலாம் நீங்கள் மேனுவலாக மாற்றுறதுக்கு பதிலாக அதை ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணிக்கிற மாதிரி நம்ம கொண்டு வரலாம், ஓகேங்களா. இப்போ இந்த உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா மேட்ச் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. மேட்சோட வேலை என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரெஃபரன்ஸு உங்களோட ரேஞ்சில் எத்தனாவது நம்பரில் இருக்குன்னு மட்டும் காமிச்சிடும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மேட்ச் கொடுங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா லுக்கப் வேல்யூ நம்ம கொடுக்குறோம். லுக்கப் வேல்யூன்றது இங்கே எம்ப்ளாயி கோடு, ஓகேங்களா. எம்ப்ளாயி கோடு கொடுத்துட்டு கமா கொடுங்க. இங்கே என்ன தேவைப்படுது அப்படின்னா லுக்கப் அரேன்றது தேவைப்படுது, ஓகேங்களா. லுக்கப் அரேன்றது என்னவா இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுடைய இந்த ஃபஸ்ட்டு ரோ இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு லுக்கப் அரே, ஓகேங்களா. இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். கமா எனக்கு எக்ஸாக்டாக கொடுன்னு சொல்கிறோம், ஓகேங்களா. அப்போ அப்படின்னா 0 அப்படின்றது கொடுக்கணும், ஓகேங்களா. இல்லைனா என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் கொடுக்குன்றது அப்ராக்சிமேட் மேட்ச், நம்ம எக்ஸாக்ட் மேட்ச் தான் நம்ம கொடுக்குறோம். கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறோம், ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை கவனம் பண்ணிக்கோங்க. 3க்கு முன்னாடி ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எங்கே ட்ராக் பண்ணாலும் உங்களுக்கு 3ன்ற ரோவை மட்டுமே ரெஃபர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஒரு முறை F4 கொடுத்தீங்கன்னா காலம் அண்ட் ரோ ஃப்ரீஸ் ஆகும். இன்னொரு முறை F4 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரோ மட்டும் ஃப்ரீஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா L3க்கு முன்னாடி ஃப்ரீஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா. L3ல 3க்கு முன்னாடி ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது என்ட்ரு
கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் F2 கொடுத்து பாருங்கள், கேட்டகரியை ரெஃபர் பண்ணுது. இந்த இடத்துல F2 கொடுத்து பாருங்கள், 2024 அச்சீவ்மெண்ட்டை ரெஃபர் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த நம்பர்லாம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, இந்த நம்பர் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிட்டு ஓகேங்களா, இதுக்கு பதிலாக அப்படியே இந்த பர்டிகுலர் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா, கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஏரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக செலக்ட் ஆகிடுச்சுன்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஒன்று ஒன்றா மேனுவலாக டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேஷனை உங்களுடைய மேட்ச் வச்சு எடுத்து 1வது காலம் 2வது காலம் 3வது காலம் 4வது காலம்ன்றது அது வந்து மாற்றி எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு 2024 டார்கெட்டே தேவை கிடையாது. ஓகேங்களா? எனக்கு 2023 அச்சீவ்மெண்ட் இருந்தால் போதும், நான் க்ரோத் மட்டும் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 2023 இருக்கு இல்லையா, 2023யோடது அந்த நம்பர் மட்டும் உங்களுக்கு வந்து இங்கே மாற்றணும். நமக்கு வந்து 2024 டார்கெட் தேவை கிடையாது அப்படின்னா இங்கே நம்ம அந்த பர்டிகுலர் காலமுடைய நேமை மட்டும் நீங்கள் இங்கே போட்டுட்டு உங்களுக்கு ஒரு முறை வந்து இந்த இடத்துல F2 கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிரும் அப்படின்னா 2024 டார்கெட் வந்து பதிலாக இப்போ 2023 அச்சீவ்மெண்ட் இங்கே வந்து ஃபீச்சர் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி டைனமிக்காக வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எத்தனை முறை வந்து உங்களுடைய ஹெட்டர்ஸை மாற்றினாலும், அதாவது வந்து காலம்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையானது மாற்றினாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் மேட்ச் ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து அதே வந்து டைனமிக்காக மாற்றி உங்களுக்கான ரிசல்ட்டை கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை பாருங்கள். இங்கே இருக்கிற மேட்ச் ஃபங்க்ஷனையே கொண்டு வந்து காப்பி பண்ணி இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலமை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக்காக வச்சுட்டு ரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் வந்து R3ன்றதில் வந்து பார்த்தீங்கன்னா R வந்து மாறிக்கிட்டே இருக்கும். R வந்து அடுத்த காலம் போகும்போது S ஆகும் T ஆகும் மாறிட்டே போகும். 3ன்ற அந்த ரோ வந்து மாறாது. ஸோ நமக்கு வந்து ஈஸியாக நம்ம ஏற்கனவே வந்து டைனமிக்காக மாற்றி வச்சிருக்கனால செல் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணதுனால உங்களுக்கு இது ஃபுல்லாக வந்து இங்கே மாற்றிக்க முடியுது. ஓகேங்களா? செல் ரெஃபரன்ஸ் பற்றி உங்களுக்கு வீடியோ ஏற்கனவே உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கான வீடியோ லிங்க் வந்து மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம முதல்ல சூஸ் காலம்ஸ் போட்டுக்கலாம். சூஸ் காலம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அரேவை செலக்ட் பண்ணணும். ஏற்கனவே நம்ம வந்து சேல்ஸ்ன்ற டேபிள் தான் வந்து இதுக்கு நேம் வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ சேல்ஸ்ன்றது டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு முறை டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டேபிளை வந்து கால் அவுட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலம் வந்து செலக்ட் பண்ணணும், காலம் நம்பர்ஸ் செலக்ட் பண்ணணும். காலம் நம்பருக்கு வந்து நம்ம மேட்ச்ன்ற ஃபங்க்ஷனை ஏற்கனவே வந்து டைனமிக்காக உங்களுக்கு வச்சுருக்கோம், அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூனிக் ஃபங்க்ஷன் கொடுத்து நமக்கு ஒரு பர்டிகுலர் சர்க்கிளில் அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டு அப்படி என்னென்னலாம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸில் சென்னையில் என்னென்னலாம் வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபெக்ஷனரியில் சென்னையில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு மாஸ்டர் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சூஸ் காலம்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூனிக் அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த சின்டெக்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்கள், சென்னையில் கன்ஃபெக்ஷனரியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் இருக்குது. அப்புறம் ஃபுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ப்ராடக்ட் இருக்குது. ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 9 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஐஸ்கிரீமில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஜூஸில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஸ்நாக்ஸில் ஒரு ப்ராடக்ட். ஸோ அடுத்த சர்க்கிளுக்கு போயிடுது. ஸோ இந்த மாதிரி வந்து யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் யூஸ் பண்ணும்போது குறிப்பிட்ட காலம்ஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் காலம்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூஸ் காலம்ஸோடைய பேசிக்லேருந்து அது அட்வான்ஸ்டாக எப்படி மேட்சோடையும் யூனிக்கோடையும் வந்து யூஸ் பண்ணி ஒரு டைனமிக்காக ஒரு ஃபங்க்ஷனை எப்படி ரேப்பப் பண்ணுன்றது நம்ம பார்த்தோம். இது உங்களுடைய டேட்டா செட்டில் நீங்கள் டைனமிக்காக எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை முடிக்கலாம்.